friends, welcome to Tech Tutor Tamil channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஜாவால வந்து exception handlingல throw keyword வந்து எப்படி யூஸ் பண்ண போறதுன்னு பார்க்க போறோம். Basically இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு exception throw பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். By using இந்த keyword வச்சு நம்ம either checked exception or unchecked exception எந்த exceptionனாலும் throw பண்ணிக்கலாம். So first வந்து இதோட syntax வந்து ஒரு presentationல வந்து பாத்துறலாம். இதோட syntax வந்து என்ன keyword யூஸ் பண்ணனும், இது வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணனும் அப்படின்றது வந்து presentationல பார்க்கலாம். சப்சிக்வென்ட்டா வந்து ஒரு ப்ரோகிராம்ல வந்து எப்படி வந்து ஒரு புது எக்ஸெப்ஷன் வந்து த்ரோ பண்றது, அதை எப்படி கேட்ச் பண்ணி ஹேண்டில் பண்றது அப்படின்றது வந்து டீடைலா வந்து பார்க்கலாம். சோ அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. Okay friends, இந்த presentationல வந்து throw keyword syntax வந்து பாத்துறலாம். throw keyword syntax வந்து சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் வந்து throw அப்படின்றது வந்து ஒரு keyword. அடுத்து வந்து நம்ம throwable object வந்து பாஸ் பண்ணனும். இங்க வந்து the throwable objectன்றது ஒரு புதுசா வந்து ஒரு exception வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். சோ எக்ஸாம்பிளுக்கு கீழ பாத்தீங்க அப்படினா throw அப்படின்றது keyword, new அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு புது ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். என்ன ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா exception ஆப்ஜெக்ட் தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க வந்து arithmetic exception வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். Similarly நீங்க வந்து array exception, illegal argument exception, எந்த இல்லனா நீங்க ஒரு கிரியேட் பண்ற custom exception, எந்த ஒரு exceptionக்கு நீங்க வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நீங்க பாஸ் பண்ணிக்கலாம். அதே போல இங்க கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து நீங்க வந்து ஒரு custom மெசேஜ் வந்து பாஸ் பண்ணனும்னாலும் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே फ्रेंड्स, இதுதான் வந்து இதோட syntax. இது வந்து எப்படி வந்து ஒரு ப்ரோகிராம்ல வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஓகே फ्रेंड्स, இந்த ப்ரோகிராம்ல வந்து throw keyword வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ அதுக்காக வந்து நான் ஸ்டூடண்ட் அப்படிங்கற ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். இதுல வந்து ரெண்டு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படினா string name கிரியேட் பண்ண போறேன். அடுத்து பாத்தீங்க அப்படினா integer age வந்து கிரியேட் பண்றேன். ஃபைன். இப்போ வந்து ரெண்டு வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து கிரியேட் பண்ண போறேன். பேசிக்கலி உங்களுக்கு தெரியும் கன்ஸ்ட்ரக்டர் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினா அந்த வேரியபிள் அந்த ஆப்ஜெக்ட் வந்து இனிஷியலைஸ் பண்றதுக்காக. இந்த இனிஷியலைஸ் பண்ற இடத்துல வந்து நான் ஒரு செக் பண்ண போறேன். என்ன செக் பண்ண போறேன்னா இப்போ ஒரு ஸ்டூடண்ட்னா கண்டிப்பா வந்து அவங்க ஏஜ் வந்து greater than 5 ஆ இருக்கணும் அப்படினு செக் பண்ண போறேன். if age example வந்து less than 5 ஆ இருந்துச்சு அப்படினா நான் வந்து ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ண போறேன். அது என்ன எக்ஸெப்ஷன் பாத்தீங்கன்னா illegal argument exception த்ரோ பண்ண போறேன். இதுல என்ன சொல்ல போறேன்னா age cannot be less than 5. so example வந்து இங்க வெறும் age ன்னு போடாம maybe student age cannot be less than 5 அப்படிங்கற வேலிடேஷன் வந்து அப்ளை பண்றேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிருக்கிற எக்ஸெப்ஷன் வந்து illegal argument exception. இது வந்து ஜாவா API வந்து ப்ரொவைட் பண்ற எக்ஸெப்ஷன். இந்த இடத்துல நீங்க கஸ்டம் எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக நான் வந்து ஜாவா API எக்ஸெப்ஷனை யூஸ் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான் வந்து நம்ம வந்து எப்படி வந்து த்ரோ பண்றதுன்னு பார்த்தாச்சு. த்ரோ அப்படின்றது பாத்தீங்கன்னா இதுதான் வந்து கீவேர்ட், எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்ல இருக்கிற கீவேர்ட். அடுத்து நியூன்றது வந்து நீங்க எந்த ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற கீவேர்ட். அடுத்து வந்து இதுதான் வந்து உங்களோட எக்ஸெப்ஷன் கிளாஸ். அடுத்து இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து நம்ம என்ன கஸ்டம் மெசேஜ் வந்து பாஸ் பண்ணணுமோ அதை வந்து நமக்கு கொடுத்துருக்கு. இது நீங்க எந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து பிசினஸ் சினாரியோக்கு வந்து ஆப்டா இருக்கும் நீங்க அதை வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். இப்போ வந்து இந்த ஸ்டூடெண்ட் வந்து எப்படி வந்து நம்ம யூஸ் பண்றது, எப்படி வந்து இதை கால் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஸ்டூடெண்ட் ஆப் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து மெயின் கிளாஸ். இந்த மெயின் கிளாஸ்ல தான் வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பிளாக் போட்டுக்கிறேன். அதில் வந்து ஸ்டூடெண்ட் வந்து நான் கால் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்கேன்னா ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து நான் இனிஷியலைஸ் பண்றேன். இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்றேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் நான் நேம் பாஸ் பண்றேன். அடுத்து வந்து ஏஜ் பாஸ் பண்றேன். இந்த சினாரியோல வந்து நம்ம எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணணும் அப்படின்றதுக்காக வேண்டி நான் ஏஜ் வந்து less than 5 வந்து பாஸ் பண்றேன். ஃபைனலா வந்து நான் வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸெப்ஷன் த்ரோ ஆலைனா எப்படி இருக்குன்றதுக்காக வேண்டி ஒரு சிஸ்அவுட் வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து ப்ரோக்ராம் கண்டினியூஸ் அப்படின்னு. ஃபைன். இப்போ வந்து நான் ரன் பண்றேன். இதை ரன் பண்ணா நமக்கு எப்படி வந்து ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ப்ரோக்ராம் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் அவுட்புட் பாத்தீங்கன்னா நம்ம பாஸ் பண்ணது வந்து ஸ்டூடெண்டோட ஏஜ் வந்து 4 அப்படின்னு பாஸ் பண்ணனால ஸ்டூடெண்ட் ஏஜ் cannot be less than 5 அப்படின்ற எக்ஸெப்ஷன் வந்து த்ரோ ஆயிடுச்சு. அந்த எக்ஸெப்ஷன் த்ரோ ஆனதை நம்ம வந்து இங்க கேட்ச் பண்ணி பிரிண்ட் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு உள்ள வருதா அப்படின்றதுக்கு வந்து நான் வந்து இப்போ எக்ஸெப்ஷன் கார்ட் அப்படின்னு இது பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து எப்படி இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு வரும் கால். இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து நம்ம ஏஜ் வந்து கம்பேர் பண்ணுவோம். இப்போ ஏஜ் வந்து less than 5 ஆ இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ணி இது வந்து த்ரோ பண்ணும். இந்த த்ரோ பண்ற எக்ஸெப்ஷன் வந்து நம்ம இந்த மெயின் மெத்தட்ல வந்து கேட்ச் பண்றோம். இந்த ட்ரை பிளாக்ல இந்த கேட்ச் பண்றோம்ல இங்க வந்து கேட்ச் பண்ணிட்டு இங்க வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதை வந்து நான் திருப்பவும் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸப்ஷன் கார்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் பிரிண்ட் ஆகுது. எக்ஸப்ஷன் கார்ட் அதில் வந்து நம்ம என்ன மெசேஜ் நம்ம கஸ்டம் மெசேஜ் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோமோ அது வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்ததான் வந்து ஆக்சுவலாக இங்கே ஒரு மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். அந்த சேம் மெசேஜ் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு வந்து சப்சிக்வெண்ட்டாக வந்து ப்ரோக்ராம் வந்து கண்டினியூ ஆகுது. இப்போ இது ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது வந்து நெகட்டிவ் சினாரியோ அந்த மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பாசிட்டிவ் சினாரியோ பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்டோட ஏஜ் வந்து 10 அப்படின்னு தான் பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சினாரியோவில் வந்து நம்ம கண்டிஷன் வந்து மீட் ஆகாது. அதனால் வந்து ப்ரோக்ராம் வந்து நார்மலாக எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அதையும் வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த சினாரியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ப்ரோக்ராம் கண்டினியூஸ் அப்படின்னு தான் வருது. நம்மளுக்கு எந்த ஒரு எக்ஸப்ஷனுமே த்ரோ பண்ணலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கண்டிஷன் வந்து மீட் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஏஜ் லெஸ் தேன் 5 இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸப்ஷன் த்ரோ ஆகும். இந்த சினாரியோவில் வந்து ஸ்டூடெண்ட் ஏஜ் வந்து 10 which is greater than 10 அப்படின்றதுனால நம்மளுக்கு எந்த எக்ஸப்ஷனும் த்ரோ ஆகலை. நம்மளோட ப்ரோக்ராமோட ஃப்ளோ வந்து ப்ராப்பராக கண்டினியூ ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இன்றைக்கி நான் வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சது. நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமில் வந்து ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணணும்னா இந்த த்ரோ கீவேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து த்ரோ பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு எக்ஸப்ஷன் மட்டும் இல்லை, நீங்கள் மல்டிபிள் எக்ஸப்ஷன்ஸ் வந்து பேஸ்ட் அப் அந்த மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து நீங்கள் த்ரோ பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ப்ரோக்ராம் வந்து நம்மளோட சேனலுக்கு இருக்கிற GitHub ரெபாசிட்டரியில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருது அப்படின்னா நம்ம இந்த சேனலோட கண்டென்ட்டில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கு என்ன சொல்யூஷன் வேணுமோ வந்து அதை வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை மீண்டும் இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திக்கிறேன்.